சொந்தங்களே வணக்கம். ஒருத்தன் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறான். பிக்காலி பையன், அவன் ஐடி பேர் அட்டு எம்ஆர் பவானின்னு கமெண்ட் பண்ணிக்கிறான். என்ன சொல்லிக்கிறான்னா, பாருங்க, யோ மாமா, நேற்று நம் மகனுக்கு பெயர் வைத்தாச்சு. அங்கவை சங்கவை 2 பெண் குழந்தைகளுக்கு பெயர் உங்கள் மாமன்னார் மாமியார் நாம் குழந்தை 2 பவுன் வைத்து உள்ளார்கள். மேலும் உறவினர்கள் எல்லோரும் உங்களை கேட்டார்கள். அதில் ஒருவர் உங்களை டாஸ்மாக் கடையில் குடித்துவிட்டு படுத்து கிடப்பதாக சொன்னார். மிகவும் கேவலமாக இருக்கிறது அப்படின்னு பொம்மை மாதிரி போட்டு, இனிமேல் வீட்டுக்கு வா வேண்டாம், நாம் இருவரும் விவாகரத்து வாங்கி கொள்ளலாம். இனிமேல் எனக்கு குடிகாரன் புருஷன் வேண்டாம். அட என வெடுத்துவன எம்ஆர் பவானி, அட கையில் குஷ்டவத்துல ஒரு பக்கமான எழுதி வச்சுக்கிற. இந்த கமெண்ட் வைக்க இந்த பாடையில போறேன்னா குடிகார புருஷன் அவன் சொன்னா இவன் சொன்னா அசிங்கமா போட்டு ஓடுதா. கை குஷ்டம் வந்துரு. இதுல போல பெருசல்ல போட்டா மக்கள் போட பண்ணி என் சேனல் கிரீன் செட் எடுத்து வச்சுக்கிறேன். பிக்காலி பேர டைவர்ஸ் வாங்கிக்கலாம், அதை வாங்கிக்கலாம், இதை வாங்கிக்கலாம். 2 குழந்தை எவனுக்கு போய் பிறகு என்ன நான் அப்பனா முடியுமா நமக்கு? ஆனா ஏன்னா வெறுத்தன ஊருக்க பெற்றுக்குவேன் நான் அப்பனா முடியுதுக்கு கிண்டிட்டு போயிடுவேன். நீ அப்படியே கிண்டிட்டு அடிச்சுட்டு போயிடுவேன். நான் இழுச்சமாங்க. ஆனா பிக்காலி பேர பானையில போறேன். எதை பாரு ஒரு கமாண்டு போட்டா அசிகசியமா போட்டுட்டே இருக்கிறேன். நானும் பாக்குறேன், கிழிச்சுட்டும் பாத்துக்க. பிக்காலி பேன அட்ரஸ் போடுற வீட்டுல வந்து ஒப்ப மாதிரி சொல்லிட்டு வரேன். இவனுக்கு பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணுவீங்க வந்து அசிங்கமா கமெண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக்காலி பேன அடுத்து கிழிச்சுட்டும் பாத்துக்கா. எதுக்கு அப்படி கமெண்ட் ஒரு பக்கம் அடிச்சு வச்சுக்கிறேன்? நண்பர்களே, சொந்தங்களே, இந்த கமெண்ட் வைக்கிறேன். நீங்க பாருங்க, பார்த்தவங்கள அடுத்து கிளிங்க.